வணக்கம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்.நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 4 ஆண்டுகளில் முதல் முறையாக கனேடிய மத்திய வங்கி முக்கிய வட்டி விகிதத்தை குறைத்தது. மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகளால் குறைத்துள்ளது. புதன்கிழமை மத்திய வங்கி இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. அடிப்படை பணவீக்கம் ஒரு நிலையான அளவில் தளர்த்தப்படுகிறது என்பதற்கு மத்திய வங்கி இப்போது போதுமான ஆதாரங்களை காண்கிறது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் டிஃப் மேக்லம் கூறியிருக்கின்றார். இந்த அறிவிப்பு வட்டி விகிதத்தை 4.75% கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து வட்டி விகிதம் 5% உள்ளது. மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை மார்ச் 2022 இருந்து அதிகரிக்க ஆரம்பித்தது. எதிர்பார்த்ததை விட அதிகரித்த பணவீக்கத்தை தொடர்ந்து இந்த அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டது. அடுத்த வட்டி விகித அறிவிப்பு ஜூலை மாதம் 24ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. வாகன திருட்டு விசாரணை ஒன்றில் பீல் பிராந்திய காவல்துறையினர் 16 பேரை கைது செய்துள்ளார்கள். மிகவும் திட்டமிடப்பட்ட குற்றவியல் நடவடிக்கை இதுவென பீல் பிராந்திய காவல்துறையின் தலைவர் நிஷான் துரையப்பா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் தவிர இந்த வாகன திருட்டு விசாரணை தொடர்பாக மேலும் 10 நபர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 2 தமிழர்களும் அடங்குகின்றார்கள். 20 வயதான டொரண்டோ நகரைச் சேர்ந்த சாருகன் ராஜா, 21 வயதான டொரண்டோ நகரைச் சேர்ந்த அபினாஷ் சண்முகநாதன் ஆகிய தமிழர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள். இந்த விசாரணையில் இதுவரை மொத்தம் 322 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனைக்கு திருடப்பட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்களை மீட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த விசாரணையில் 369 திருடப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இவற்றில் பீல் பிராந்தியத்தில் 255 வாகனங்களும், மொன்ட்ரியல் துறைமுகத்தில் 114 வாகனங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மீட்கப்பட்ட வாகனங்களின் மொத்த மதிப்பு $33.2 மில்லியன் என காவல்துறை அறிவித்திருக்கிறது. ராஃபாவில் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து கனேடிய பிரதமர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்கள் குறித்து தனது அரசாங்கம் திகிலடைந்துள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். ராஃபா மீதான தாக்குதல்களை கனடா எந்த விதத்திலும் ஆதரிக்கவில்லை என்று ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். ஆனாலும் இந்த தாக்குதல் குறித்த கனடாவின் பதில் நடவடிக்கை குறித்த கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. கடந்த அக்டோபர் மாதம் நிகழ்ந்த ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை கனடா ஆதரித்தது. ஆனாலும் ராஃபா நகரத்தில் தாக்குதலை தொடர வேண்டாம் என்று கனடா இஸ்ரேலை வலியுறுத்தியதாக ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். பெண்கள் தேசிய கூடைப்பந்து சங்கத்தின் அணி ஒன்று டொரண்டோ பெற்றிருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு வெளியே WNBAயின் அணியொன்றை கொண்ட முதல் நகரமாக டொரண்டோ அமைந்திருக்கிறது. இந்த அணி 2026 முதல் செயல்பட ஆரம்பிக்க உள்ளது. இந்த அணி லாரி டஹன்பாம் தலைமையிலான கில்மர் ஸ்போர்ட்ஸ் வெஞ்சர் நிறுவனத்துக்கு சொந்தமானது. மேப்பிள் லீஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தலைவராகவும் சிறுபான்மை உரிமையாளராகவும் லாரி உள்ளார். NBA டொரண்டோ ராப்டர்ஸ் அணி, NHL டொரண்டோ மேப்பிள் லீஃப்ஸ் அணி உட்பட பல டொரண்டோ விளையாட்டு அணிகளின் உரிமையாளர்களாகவும் மேப்பிள் லீஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் உள்ளது. WNBAயின் 14வது அணியாக டொரண்டோ இருக்கும். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. ஒன்டாரியோ மாகாணத்தில் முன்கூட்டிய தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் விரைவில் தேர்தல் நடைபெறக்கூடிய ஊகங்களை தூண்டியுள்ளார்.
மாகாண தேர்தல் ஒன்டாரியோவில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த திகதியில் தேர்தலை நடத்த உறுதியளிக்க முன்வைக்கப்பட்ட கேள்விகளை டக்ஃபோர்ட் தவிர்த்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தேர்தல் திகதி குறித்த கேள்வி முதல்வரிடம் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த கேள்விகளுக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. இந்த பின்னணியில் டக்ஃபோர்ட் அரசாங்கத்தின் சமீட்சைகளை தனது கட்சி தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக ஒன்டாரியோ NDP தலைவர் மேரிட் ஸ்டில்ஸ் கூறியிருக்கின்றார். அதேவேளை முற்கூட்டிய தேர்தலுக்கான சாத்தியக்கூறுகளை அறிகுறிகள் காட்டுகின்றன என ஒன்டாரியோ லிபரல் கட்சி தலைவர் பானி கிராம்பி தெரிவித்திருக்கின்றார். மிசிசாகா நகர முதல்வராக கரோலின் பாரிஸ் தெரிவாகும் சாத்தியக்கூறு தொடர்கின்றன. புதிதாக வெளியாகியுள்ள கருத்து கணிப்பொன்று இந்த இடைத்தேர்தலில் கரோலின் பாரிஸ் வெற்றி பெறும் சாத்தியக்கூற்றை வெளிப்படுத்துகிறது. புதிய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி முடிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 29% பேர் கரோலின் பாரிஸுக்கு வாக்களிப்பார்கள். 24% பேர் டிபிகா டல்மிராவுக்கு வாக்களிப்போம் என கூறியுள்ளார்கள். சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் 3 வாரங்களுக்கு முன்னர் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளில் இருந்து கரோலின் பாரிஸுக்கு 8% சரிவையும் டிபிகா டல்மிராவுக்கு 4% அதிகரிப்பையும் காட்டுகின்றன. ஆரம்ப வாக்களிப்பு முடிவுகள் இதுவரை பொதுமக்களிடமிருந்து தேர்தலில் அதிகரித்த ஆர்வத்தை காட்டுகிறது. 2022 நகரசபை தேர்தலுடன் ஒப்பிடும்போது முதல் 3 நாட்களில் முன்கூட்டிய வாக்களிப்பில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 42% அதிகரித்துள்ளது. இந்த தேர்தலுக்கான வாக்களிப்பு திகதி ஜூன் மாதம் 10ஆம் தேதியாகும். இந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர் மிசிசாகா நகரின் 7வது நகர முதல்வராக பதவியேற்பார். இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.